வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்டிங் சாட்டே லிஸ்ட் போட சாட்டே இன்னைக்கு லிஸ்ட் போடு ஸ்பெஷல் டாப் 5 ஸ்குவிட் கேம் லைக் மூவிஸ். கடன் இருக்கு, கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம், குழந்தை பசங்க கேம் ஆடி அப்படின்னு சொல்லி உள்ள போனா தக்காளி பொட்டுலேயே சுடுறாங்க. இந்த மாதிரி குழந்தைத்தனமா காசுக்காக உயிரே பண்ணி வச்சு விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் பேஸ் பண்ண படங்கள் என்னென்னங்கிறதா இங்கே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. சொந்தவங்கள இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு தனி ஃபேவரட் கண்டிப்பாக இருக்கும். மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல ஸ்குவிட் கேமோட அந்த ஷேடோல மறைஞ்சு போன ஒரு சீரிஸ் தான் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். ஒரு வித்தியாசமான பிரமிஸ் கொண்டிருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ்ங்க. இதுலயுமே ஸ்குவிட் கேம் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட காட்சை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. சில கம்யூனிட்டிஸும் இருக்கும் அண்ட் ஆப்வியஸா உயிர் போற அளவுக்கு சிம்பிளான கேம்ஸும் சிலது இருக்கும். இதுல எத்தனை பேர் தப்பிச்சு பொழைச்சாங்க, அத்தனை காட்சை அவங்க கலெக்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதான் பேசிக் அவுட்லைன். இந்த கேம்ல விளையாடுறவங்க யாருமே காசுக்காக விளையாட மாட்டாங்க, உசுருக்காக விளையாடிட்டு இருக்காங்க. பைபிளைங்க எப்படி இங்க வந்தோம், எதனால இங்க வந்தோம், என்ன நடக்குதுன்னே புரியாம தான் சீசன் 1 ஆரம்பிக்கும். ஆனால் சீசன் 2 முடிவில் ஒரு பயங்கரமான சம்பவம் செஞ்சு தான் முடிச்சு விட்டுருப்பாங்க. இப்போ இங்கே நடந்தது எல்லாமே கனவா கோபால் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க. நல்லா தாங்க இருக்கும். முதலுக்கு ஒரு பர்கட்டோரி கேம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த சீரிஸோட கேம்ஸுங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. முதலுக்கு ஒரு பேட்டில் ராயல் ஸ்டைலில் கடைசியில் யார் உயிரோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. தவிர்த்து அந்த கேமில் ஏதோ ஒரு இன்னோவேஷன் இருந்த மாதிரி எனக்கு தோணல. ஐ மீன் லைக் எதுவும் புதுசாக இல்லைங்க. நார்மலாக ஹைட் அண்ட் சீக்கு, டோருக்கு பின்னாடி என்ன இருக்குது அண்ட் முக்கியமாக எதிரியை போட்டு தள்ளி அவன் கார்டு ஆட்டியை போட்டுங்கிற மாதிரி சிம்பிளான கேம்ஸ்னு கூட சொல்ல முடியாது. முதலுக்கு எதிரில் போட்டு தள்ளுக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்லிங் ஸ்ப்ரீயாக தான் இந்த சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அவ்வளோதான். அண்ட் லைஃப் அண்ட் டெத்துக்குள்ள மாட்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட அந்த கதையை சொல்கிற ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது அந்த காரணத்தினால இதை நம்ம ஃபீல் போடுறேன். நம்பர் 4ல த சா சீரீஸே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் தான் உசுருக்காக விளையாடிட்டு இருப்பாங்க. பட் இந்த சாவோட ப்ரிமிஸ் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். தப்பு செய்கிறவங்கள பிடிச்சி இன்வாலண்டியராக பிடிச்சி அவங்கள இந்த மாதிரி பயங்கரமான ட்ராப் செட் பண்ணியிருக்க கேம்ஸ்குள்ளே விளையாட வச்சுருப்பாங்க. இதில் சில பேர் ஜிக்ஸாவுக்கே தப்பு பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே விஜிலாண்டே அந்த பக்கம் ஜிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா தண்டிச்சிட்டு இருப்பாரு. பட் இதில் ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சா சீரீஸில் கொடுக்கப்படுற எல்லா ட்ராப்ஸுமே பார்க்க பயங்கரமாக உசுர பறிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அதுலேருந்து ஒருத்தரால் டெக்னிக்கலாக தப்பிக்க முடியும். கை கால்களை இழந்தோ உசுரை மட்டும் ஒருத்தரால் காப்பாற்றிக்க முடியும். அந்த மாதிரி தான் ஜிக்ஸா அந்த பசில்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு. யாருமே இந்த பசில் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. கஷ்டமாக தான் இருக்கும், பட் உசுறு வாழணும்னா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அண்ட் அவங்க ஆல்ரெடி தப்பு பண்ணியிருக்கவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணிடவே கூடாதுரா ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு வழியை ஒரு சின்ன ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சா செட் பண்ணி அதில் இந்த கேமை சூப்பராகவே ப்ளே பண்ண வச்சுருப்பாங்க. அந்த சா பொம்மையும் do you want to play a game அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாகுமே பார்த்தீங்கன்னா செம்ம பயங்கரமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஹாரர் ஸ்டைலில் தாங்க புஷ் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை விதமான செட்ஸை இந்த மாதிரி ஜிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸை செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் அந்தந்த ட்ராப்ஸ்லேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறான் தான் பேசிக் அவுட்லைன். நம்ம ஜேம்ஸ் வான் டெக்னிக்கலாக இந்த சா சீரிஸை ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட பட்ஜெட்டே இல்லையாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மி, 10க்கு 10 பாத்ரூம் மட்டும் தான் செட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இந்த சா சீரிஸை எவ்வளோ பயங்கரமாக கிக் ஆஃப் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா. ஒரு அமேசிங்கான சீரிஸ். இப்போ கூட சாலவன் வருதுன்னு சொல்கிறாங்க, வருமானு பொறுத்தது பார்ப்போம். இதுலேயுமே லைட்டாக அந்த ஸ்குவிட் கேம் ரெசம்பிளன்ஸ் இருக்குது அந்த காரணத்தினால இதை நம்பர் 4ல போடுறேன். நம்பர் 3ல தி எஸ்கேப் ரூம். வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சில பேர்கிட்ட ஒரு வித்தியாசமான பசில் பொட்டி கிடைக்குது. அந்த பொட்டியை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் இருக்கும். அந்த இன்விடேஷன் உங்களை ஒரு பசில் ரூமுக்கு கூப்பிடும். அந்த பசில் ரூமை, அந்த எஸ்கேப் ரூமை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வெளில உயிரோட வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு கடன் இருக்குது, கடன் அடைக்க தானே பர்ஃபெக்டான வழின்னு சொல்லி பல பேர் இந்த மாதிரி இந்த ரூமுக்குள்ளே போய் மாட்டியிருக்காங்க. வழக்கமாக 6 பேராக தான் இந்த பசில் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படுவாங்க. இந்த 6 பேரில் கடைசியாக உயிரோடு இருக்கவங்களுக்கு அதிகமான காசு கிடைக்கும். இந்த மாதிரி எஸ்கேப் ரூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கிட்டத்தட்ட எஸ்கேப் ரூம் ஸ்டைலே தான் இருக்கும். நீங்கள் அந்த ரூம்லேருந்து தப்பிக்கணும், அதான் பேசிக் அவுட்லைன். பட் அது சாதா ரூம் கிடையாது, மரண பெட்டி. கை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி எங்கே நீங்கள் போனாலும் உங்களை தொட்டு அடிக்கக்கூடிய, உங்களை போட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ரூமை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரூமுக்கு போவீங்க உயிரோடு இருக்கவங்க. அந்த ரூம்லேயுமே தப்பிக்கும்போது அடுத்த ரூம் உங்களை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே கடைசியில் ஒருத்தருக்கு மட்டும் காசு கொடுக்குற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் ஒரு வித்தியாசமான செட் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு வச்சிருப்பாங்க. எஸ்கேப் ரூம் 1ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருப்பான். பட் அந்த பொண்ணு நம்ம ஜீஹன் போலவே இந்த ஆர்கனைசேஷன் பின்னாடி இருக்க எல்லாருமே போட்டு தள்ளணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி வெட்ட மெலிச்சமாக்குவேன், அந்த ஆர்கனைசேஷனே உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். எஸ்கேப் ரூம் டோர்னமெண்ட் ஆஃப் சாம்பியன்ஸ்னு சொல்லப்படுறேன். அடுத்த படம் கிக் ஆஃப் ஆகும். இதில் இதுக்கு முன்னாடி அந்த எஸ்கேப் ரூம்குள்ள மாட்டி எத்தனை பேர் உயிரோட தப்பிச்சு விழுந்தாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப இன்னொரு பொட்டிகளை அடைச்சி வச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் எலாபரேட்டாக பெரிய பசில்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க சாம்பியன்ஸாக இருந்தவங்க, சாம்பியன்ஸ்லாம் மோதக்கூடிய சாம்பியன்ஸ் லீக் மாதிரியான ஒரு ரூம் இது. இதுலேருந்து உயிரோட தப்பிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான பரிசு. ஸோ இது கிட்டத்தட்ட ஸ்குவிட் கேம் தான். பட் 456 பேருக்கு பதிலாக வெறும் 6 பேராக பேட்ச் அந்த கேம்ஸ் வந்து நடக்கும். அண்ட் ஜெயிக்கிறத பொறுத்து
காசோட அமௌண்ட்டும் மாறும்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஃபர்ஸ்ட் படம் சூப்பராக இருக்கும், செகண்ட் படம் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் நிறைய வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் உள்ள இறக்கியிருப்பாங்க. இது ஒரு ரூம் பேஸ் பண்ணி இருக்க அந்த காரணத்தினால கிடைக்கிற க்ளூஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த ரூம்லேருந்து தப்பிக்கிறத தான் இவங்க மெயின் லீடாக கொண்டு போவாங்க. ஐ மீன் டெக்னிக்கலாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த ரூம் வந்து தப்பிக்கவே முடியும். பட் அதில் யார் தப்பிக்க போகிறாங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்த பேரும் உள்ள மாட்டிப்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட்டாக ஆக்டிங் மட்டும் அடிவாங்கும், மற்றபடி ஓவராலாகவே ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் தான் எஸ்கேப் ரூம் நம்பர் 3 போட்டிருக்கேன். நம்பர் 2 த பிளாட்ஃபார்ம். இதுடைய பிரமிஸும் ஸ்குவிட் கேம் பிரமிஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். இதுலேயுமே கடன்பட்ட இல்லை காசு பிரச்சனை இருக்க சில மக்கள் அவங்க பிரச்சனையை போக்குறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் உங்கள் காசை நாங்கள் தரோம், பட் அதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ நாட்கள் இந்த பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கே அப்படி நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த பிளாட்ஃபார்ம் 300க்கும் அதிகமான ஃப்ளோர்ஸ் கொண்டு இருக்கும். உங்களை மாதிரியே பல பேர் கடன் பிரச்சனையால் இங்கே வந்து தங்கியிருப்பாங்க. ஒரு ஃப்ளோரில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் அந்த ஃப்ளோர் எப்போ உங்களை அரைவ் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க சாப்பாடை சாப்பிட முடியும். பட் இதில் ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களை வித்தியாசமான ஃப்ளோர்ஸில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருப்பீங்க, நிறைய சாப்பாடு இருக்கும், ஏகப்பட்டதை அள்ளி தின்னலாம் நீங்கள். பட் அதுவே 2வது மாதத்தில் உங்களை 30வது ஃப்ளோரில் போடுவாங்க. 3வது மாதத்தில் 300வது ஃப்ளோரில் போட்டாங்கன்னா அந்த மேலே 300 ஃப்ளோரை கடந்து அந்த பிளாட்ஃபார்ம் உங்களை ரீச் பண்ணும்போது ஒரு எலும்பு துண்டு கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது. எதுவுமே சாப்பிட முடியாதுல்ல உங்களால். அப்போ அந்த ஒரு மாதம் எப்படி ஓட்டுவீங்க? ஸோ மோர்லைக் ஒரு சர்வைவல் பேஸ் பண்ண ஒரு படமாக தான் இதை அமைச்சிருப்பாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நகரம். ஒரு பின்னாடி மித்துமே இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் 2 வழக்கம் போல தான் அந்த ஆர்கனைசேஷனை எதிர்த்து நிற்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு டீம் ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணுற ஒரு டீமும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய இன்னொரு டீம்னு சொல்லி 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு சண்டை நடக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி 300 ஃப்ளோருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கேனிபல்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது. உள்ள இருக்க மக்களே அடித்து தின்ட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கரமான வித்தியாசமான லோர் கொண்டு இருக்க ஒரு செம்ம அமேசிங்கான ஒரு படம். பிளாட்ஃபார்ம் 1 சூப்பராக இருக்கும். பிளாட்ஃபார்ம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி ரொம்பவே கன்ஜஸ்டடாக அந்த ஸ்டோரியை ஒரே இடத்துல சுற்ற வச்சுருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. பட் பிளாட்ஃபார்ம் 1 அல்டிமேட்டாக இருக்கும். ஆல்டர்னேட் லாங்குவேஜ் தாங்க, சப்டைட்டில் இல்லைனா டப்பிங்கில் தான் நீங்கள் பார்க்கணும். சூப்பராக இருக்கும். மறக்காம டைம் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்குவிட் கேம்க்கு ஈக்குவலான ஒரு ப்ரெமிஸ் இதுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்தவங்க உங்கள் தாட்சி கீழே காம் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 போர்ஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவிட் கேம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். ஆஸ் த காட்ஸ் வில். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான ஒரு விஷயம் பூமியை ஆக்கிரமிச்சிடும். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே அது கண்ட்ரோல் எடுத்துரும். ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கரமான அந்த கேம்ஸை கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸில் யார் பெஸ்ட்டுங்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த ஷிப்போட வேலை. இப்போ எடுத்தோடனே ரெட் லைட் க்ரீன் லைட் மாதிரி ஒரு பூசணிக்காய் தலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துட்ருப்பான். அவன் கண்ணில் நீங்கள் சிக்கினீங்க, தலை வெடிச்சு செத்து போயிடுவீங்க. R-rated படம் இது. பயங்கர ப்ரூட்டலாக இருக்கும். அண்ட் குழந்தைங்க ஸ்கூலில் இருக்க அந்த காரணத்தினால குழந்தை பிள்ளைங்க கேமாக தான் கொடுத்துட்ருப்பாங்க ஸ்குவிட் கேம் ஸ்டைல்லையே. 2வது கேம் ஒரு பூனை எலி சண்டைங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 3வது கேம் ஒரு வித்தியாசமான ஒரு குச்சி கேமுங்க, அது நல்லாயிருக்கும். அது 4வது கேம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோன் ஸ்டைலில் ஒரு கேனை எட்டி உதைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போ இல்லை மனுஷங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் பசங்களை தேடி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு சின்ன பசங்க கேமை விளையாட வச்சு அதில் சர்வைவ் ஆகிறவங்கள சூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூஸ் பண்ணி அதில் ஃபைனலாக இருக்க வின்னர்ஸை இவங்க தங்களுடைய சூசன் ஒன்றா அறிவிப்பாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் நடக்காது, உலகத்தில் இருக்க பல மூலைகளில் நடக்கும். இந்தியாவுக்கு கூட வந்திருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல மூலைகளில் அந்த நாட்டுக்கு உரிதான குழந்தைங்க கேமை விளையாட வச்சு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு சில பேரை மட்டும் சூஸ் பண்ணி இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடையே முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா அடாப்டட் பேஸ் பண்ண ஒரு படம் தான். 3 வால்யூம்ஸ் ஆஃப் மாங்கா ரிலீஸ் ஆயிருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஒரு வால்யூமை மட்டும் தான் படமாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. மற்ற 2 வால்யூம் ஏன்டா தூக்கி போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். பட் படத்தோட என்கிட்ட கொஞ்சம் அப்ராப்டாக தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு கண்டினியூஷன் இப்போ வரைக்கும் இன்னொரு படமும் வரல. அவர் வந்திருக்கேன், நான் மிஸ் பண்ணிட்டேனா எனக்கு தெரிலங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட்லி ஸ்குவிட் கேமுக்கு ஈக்குவலான கேம்ஸ் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்க தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்டை டச் பண்ணி போயிருப்பாங்க. அண்ட் பெருசாக காசு எதுவுமே இருக்காது. இன்வாலண்டியராக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கேம்ஸ்லாம் நடத்தப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் தான் மிஸ்ஸிங். மற்றபடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். டைம் கிடைச்சா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ பற்றி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர் டைம்.